தாசர்வாள் இன்னைக்கு வழி மாறி இருந்தாலும் நல்ல பாரம்பரியம் உள்ளவர். 9 கோடியும் விட்டுட்டு ரோடுக்கு வர போறார். பிராமணன் காயத்ரி ஜபம் பண்ணா இந்து குழந்தைங்கள்ல, கிறிஸ்தவன்கள்ல, முஸ்லீம்கள்ல எந்த குழந்தையும் மறிக்காது. தசரதனுக்கு புத்திரபாகியம் ஏற்படட்டும்ங்கிற கருணையினால கையை நீட்டினாலா ரிஷிகள். ஏன்னா ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறாளேன்னு கையை நீட்டி வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் சிவபூஜை பலன் போயிடும். தாசர்வாள் இன்னைக்கு வழி மாறி இருந்தாலும் நல்ல பாரம்பரியம் உள்ளவர். இன்னைக்கு ஏதோ அவருடைய புத்தி பணம் 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 பணம்னு அலையிறார். 9 கோடி ரூபாய் சேர்த்து விட்டார். ஆனால் பகவான் அவரை தடுத்து ஆட்கொள்ளணும்னு தீர்மானம் பண்ணி அவரை இப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு வரா மாதிரி பண்ண போகிறான். 9 கோடியும் விட்டுட்டு ரோடுக்கு வர போகிறார். இதனால தான் நான் கோவிலுக்கே வரதில்லைங்கிறேன். இதுக்கு தான் பஜிக்கிறதே இல்லை. இல்லை பஜிச்சா எல்லாத்தையும் விட்டுட்டு வரா மாதிரி ஆகிடுமோன்னு அது நாம் அந்த கவலையே பட வேண்டாம். என்ன படித்தவாளுக்கு தானே பரீட்சை. நாம் எங்கே அந்த திக்குக்கே போகல, நமக்கெல்லாம் ஏது பரீட்சை? அது பக்தியில் உயர்ந்த நிலையில் இருக்கிறவாளை வச்சுண்டு பகவான் லீலை பண்ணுறான். நாம் அந்த பக்கத்துக்கே போகலை. அனாவசியமாக கவலைப்படவே வேண்டாம். ஒரு சின்ன மூக்குத்திய வச்சுண்டு ஞானத்தை கொடுத்துட்டான் பகவான். பிரம்மதேவனை குழந்தைய ஆக்கி சாதாரண ஒரு பிராமண வேஷத்தை போட்டுண்டு தாசருடைய கடைக்கு வர. அறுதொழில் புரிவது அந்தணர்க்கு அப்படின்னா ஔவையார். இந்த பிராமணன் உயர்ந்தவன், பிராமணன் உயர்ந்தவன் கொண்டாடினது எந்த பிராமணன் இல்லை, அப்ராமணா தான் கொண்டாடி இருக்கா. பிராமணனே கொண்டாடல. வேதமோதிய வேதியோர்கோர்மொழின்னு சொன்னது பிராமணனா சொன்னா. அன்னைக்கு இருந்த அப்ராமணாலாம் பிராமணனை உயர்வா நினைச்சா காரணம் என்னன்னா அந்த பிராமண தர்மத்தில் இருந்தான், அதனால கொண்டாடி. இன்னைக்கு அந்த தர்மத்தில் இல்லாமல் அந்த ஒரு கிரெடிட் மட்டும் வேணும் நினைக்கிறதுனால தான் இவ்வளவு துவேஷம் வந்துடுது. அந்த தர்மத்தில் இல்லாமலே அந்த கௌரவம் வேணும்னு நினைக்கிறது தான். அவனுடைய தர்மத்தில் இருந்துட்டு வேதாத்தியனம் பண்ணிட்டு காயத்ரி ஜபம் பண்ணிட்டு அனுஷ்டானம் பண்ணிட்டு இருந்தா லோகம் முழுக்க கொண்டாடும். அதில் ஒன்றும் ஆட்சேபனையே இல்லை. ஏன்னா இவன் பண்ற எந்த காரியமும் இவனுக்கு இல்லையே, லோகக்ஷேமம்னா அது. இவன் காயத்ரி ஜபம் பண்ணுறான் ஒரு பிராமணனா, அவனுக்கா? அதில் பகுவச்சனத்தில் தான் எல்லாரையும் பண்மையில தான் பிரார்த்தனை. என்ன பிரார்த்தனை? ஒரு பிராமணன் ஒரு கிராமத்தில் ஒரு நகரத்தில் காயத்ரி ஜபம் பண்ணினான்னா அந்த பிரதேசத்தில் உள்ள முஸ்லீம் வீட்டு குழந்தை கூட மரிக்காதுங்கிறார் ரிஷிகள். நதத்ரம் ரியதே பாலஹா காயத்ரி எத்திர ஜப்யதே. பிராமணன் காயத்ரி ஜபம் பண்ணா ஹிந்து குழந்தைங்கள்ல, கிறிஸ்தவன்கள்ல, முஸ்லீம்கள்ல எந்த குழந்தையும் மரிக்காது. அவ்வளவு சக்தி காயத்ரி. அதனால தான் அன்னைக்கு ராஜாக்கள்லாம் இவனுக்கு மானியம்னு கொடுத்து நீ ஸ்நான சந்தி பண்ணிட்டு ஆச்சார அனுஷ்டானத்தோட இரு, நீ விவகாரத்துக்கே வராத, உனக்கு என்னென்ன வேணுமோ எல்லாம் பண்றேன்னு இன்னைக்கு ராஜாக்கள்லாம் பண்ணினா. பிராமணன் அப்படி இருந்தான் பண்ணினா. இவ்வளவு மோசமான காலத்தில் கூட உண்மையான பிராமணன் பிராமண தர்மத்தில் இருந்தால் இன்னைக்கும் லோகம் கொண்டாடிட்டு தான் இருக்கு. நாஸ்திகம் உள்பட கொண்டாடிட்டு தான் இருக்கு. பிரம்மதேவனை ஒரு குழந்தையா ஆக்கி யாச்சகத்துக்கு வர்றார். இந்த யாச்சகம் என்ற தகுதி இவனுக்கு உண்டுதான். அத்தியனம், அத்தியாபனம், தானம், பிரதிகிரகம், யஜனம், யாஜனம், 6 தொழில். வேதம் தான் படிக்கலாம், இன்னொருத்தருக்கு சொல்லிக் கொடுக்கலாம். தான் தானம் பண்ணலாம், தான் பிரதிகிரகம் திருப்பி வாங்கிக்கலாம். யாகம் தான் பண்ணலாம், இன்னொருத்தருக்கு பண்ணி வைக்கலாம். இது 6 தொழில். இதை தான் ஔவையார் சுருக்கமா சொல்றா, அறுதொழில் புரிவது அந்தணர்க்கு. அதுல பிராமணன் கையை நீட்டணும். கையை நீட்டுறதுக்கு லஜ்ஜப்படவே கூடாது. தட்சிணை கொடுத்தா அப்படின்னா அவன்
அவன் கை நீட்டு தான் ஆகணும். நம்ம லஜ்ஜப்பட்டுன்னு கையை இப்படி வச்சுன்னு கிட்டக்க வந்து கொடுக்குறாளா பார்ப்போம்லாம் பார்க்கக்கூடாது. அவனுக்கு விதிச்சிருக்கு. ஒரு தானம் பண்ணுறான்னா கையை நீட்டணும். ஏன் கையை நீட்டணும்னா அப்படி சொல்லிவிடுத்தோன்னு சாஸ்திரங்கள்ல இவன்கிட்ட கொடுத்து தான் ஆகணும். இப்போ பிராமணன்ட்ட பணத்தை கொடுக்குறாளே, அவள் என்ன இலவசமாக கொடுக்குறா? கொடுக்கல. இந்த வாங்கிக்கிறவன் தான் அசடு, கொடுக்குறவன் கெட்டிக்காரன். ஏன்னா ஒரு 1000 ரூபா பணம் கொடுக்குறாளேன்னு கையை நீட்டி வாங்கிட்டான்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் சிவபூஜை பலன் போயிடும். இந்த 1000 ரூபா கொடுத்தா பாருங்க, அவன்கிட்ட 10 நாள் காயத்ரி ஜப பலன் போயிடும். கொடுக்குறவன் அசடு இல்லை கெட்டிக்காரன், வாங்கிக்கிறவன் தான் அசடு. அதனால தான் தசரதனுடைய யாகம் முடிஞ்சோடனே பிராமணால்கிட்ட கொடுக்குறேன் மலைமலையாக அள்ளி கொடுத்தான். தசரதன் முடியாதுன்னு விட்டா ரிஷிகள்லாம் வேண்டான்ட்டான். எங்கள் புண்ணியத்தெல்லாம் வாங்கிக்க பார்க்குறியா? வாங்கிக்க மாட்டோம். இல்லை வாங்கிட்டு தான் ஆகணும்னா அப்போ தான் ரிஷிகள் நம்ம புண்ணியம் போனாலும் பரவாயில்ல, நம்முடைய தர்மம் குறைஞ்சாலும் பரவாயில்ல, தசரதனுக்கு புத்திரபாகியம் ஏற்படட்டும்ங்கிற கருணையினால கையை நீட்டினாலாம் ரிஷிகள்லாம். அவன் தானம் பண்ண வந்தபோது கையை திருப்பி எடுத்துடுவேன். சங்கதாச்ச பிரதிகிரகங்கிறார் வால்மீகி ராமாயணத்தில். எல்லாரும் தானம் பண்ணுவாளாம், கொடுக்கறதுக்கு யாராவது வந்தால் வாங்கிக்கவே மாட்டானா, கையை பின்னாடி கொண்டு போயிடுவான். அப்படி இருந்தது அயோத்திங்கிறார். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.